டீ டைம். எல்லாருக்கும் வணக்கம். 28/8/2024 நியூஸ் பேப்பரில் வந்து கரண்ட் இவெண்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 44வது பிரகதி கலந்துரையாடல் கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றது. பாரத பிரதமர் மோடி தலைமையில் வந்து அவரோட 3வது பதவி காலத்தில் முதல்ல இந்த கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் தலைமை தாங்கினது கிடையாது. பொதுவாக இந்த பிரகதி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து இணக்கத்தோடு செயல்படுறதுக்கான இதெல்லாம் இதில் தான் பேசுவாங்க. இதில் வந்து மொத்தம் 7 முக்கிய திட்டங்களில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. 11 ஸ்டேட்டோட அது சார்ந்த திட்டங்களை வந்து இதில் முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அது போக அம்ரித் 2.0 மற்றும் ஜல்ஜீவன் இயக்கம் அது தொடர்பான பொதுமக்கள் குறைகளை வந்து அது குறித்தும் பிரதமர் மோடி வந்து ஆய்வு செய்தார். அடுத்த 2வது பாயிண்ட்டு, 2014 ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வெற்றியடைஞ்சு இந்த வருஷம் 2024 10 வருஷம் ஆகுது. 2014 தொடங்கினது, இப்போ 2024. இது வந்து கிராமப்புறத்திலிருந்து மொத்தம் 67% பேர் இந்த வங்கி கணக்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெண்கள் மட்டும் 50% பேர் அந்த மொத்த திட்டத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்கன்றதை நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கல்கத்தாவில் வந்து அந்த பாலியல் பலாத்காரம் சம்மந்தமாக வந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து மிகுந்த மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர் வந்து இப்போ நேற்று டெல்லியில் வந்து சாலை பாதுகாப்பு மாநாடு நடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் பேர் விபத்தில் இறக்குறதாகவும் 1.5 லட்சம் பேர் டெத் ஆகிடுறாங்க அப்படின்றதையும் அந்த அறிக்கையை வந்து அவர் சொல்லியிருக்காரு நிதின் கட்கரி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது, சிலி நாட்டை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பர்டாவும் நமது நாட்டை சேர்ந்த இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சந்திச்சிருக்காங்க நேற்று. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து நிரந்தர இடம் அளிக்கிறதுக்காக சிலி நாடு வந்து இந்தியாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த சந்திப்பு நடந்துச்சு. அடுத்தது, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் யாருன்னா எல் முருகன். அது இன்னொன்று, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் அஸ்வினி வைஷ்ணதேவ். அவர் தான் அமைச்சராக இருக்கார். மொத்தம் 12 தொழிற்சாலை நகரங்களை உருவாக்குறதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும், பிரதமர் மோடி தலைமையில் புதுடில்லியில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு நேற்று. அதில் வந்து வளர்ச்சியடைந்த பாரதம், வேளாண் கட்டமைப்பு நிதியத்தை வந்து அந்த திட்டத்தை வந்து விரிவு பண்ணுறது எப்படி, அது சார்ந்து பேசியிருந்திருக்காங்க. இந்த 12 மாநிலங்கள் சொன்னேன்ல, 12 தொழிற்சாலை நகரம் உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல். இந்த 12 தொழிற்சாலைகளும் எங்கெங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா பீகார், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் 28,602 கோடி ரூபா செலவில் வந்து உருவாக்குறாங்க. இந்த ஸ்டேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கங்கே முக்கியமான ஆலைகள் வரும். பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இல்லாமல் போகும். இப்போ நல்லா படிச்சிட்டிங்கன்னா பீகார், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம். இது இங்கிலீஷ்லேயுமே கேட்பாங்க. தமிழில் டைரெக்டாக கொடுப்பாங்க, இல்லை இங்கிலீஷில் கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்டர் 12 இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்டர் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் கேரிடர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோங்க. அது போக அதில் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னா, ரயில்வே துறையில் வந்து 3 புதிய திட்டங்கள் கொண்டு வரதாகவும், நாடு முழுவதும் வந்து 234 சிட்டியில் வந்து தனியார் FM வானொலி சேவை வந்து வழங்கவும் முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்தது, 44வது பிரகதி திட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த கூட்டம் கூட்டினாங்களே அதை பொறுத்த மட்டும் 11 மாநிலங்கள் சார்ந்து திட்டங்கள் கொண்டு வராங்க. 76,500 கோடி ரூபாய் செலவில். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக 11 மாநிலங்கள் சார்ந்த வளர்ச்சிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கொல்கத்தா பாலியல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல் பிரகாரம் அமைச்சரவை செயலாளர் TV சோமநாதன் தலைமையில் தேசிய பணிக்குழுவின் முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில் தான் நடந்துச்சு. சம்பவம் நடந்தது கொல்கத்தாவில். தேசிய பணிக்குழுவோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு. மத்திய உள்துறை செயலாளர் வந்து
கோவிந்த மோகனும் சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வ சந்திராவும் கலந்துக்கிட்டு அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் மூலமாக அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்களுடையும் கான்ஃபரன்ஸ் மூலமாக மீட்டிங்கில் பேசி இந்த ஒவ்வொரு டாக்டர்ஸ் அவங்க பணிபுரியறதுல வந்து அந்த பணிச்சூழலில் எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குன்றதை ஆய்வு பண்ணுறதுக்காண்டி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதை எப்படி தடுக்கன்றதையும் பேசியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, காங்கோ நாட்டில் வந்து இப்போ குரங்கம்மை அதிகப்படியாக ரொம்ப ஃபீக்கில் போகுது. 610 பேர் பலியாயிருக்காங்க. அந்த காங்கோ நாடு வந்து எங்கே இருக்குன்னா மத்திய ஆப்பிரிக்க நாடு தான் காங்கோ. நெக்ஸ்ட்டு, பங்களாதேஷில் வந்து இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கான போராட்டம், மாணவர்கள் வந்து அரசு எதிர்த்து போராடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜமாத் தே இஸ்லாமி இந்த ஒரு அமைப்பை வந்து இது நாள் வரைக்கும் ஷேக் ஹசீனா அவங்க அதிபராக இருந்த வரைக்கும் அதை வந்து முடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அதிபர் முகமது யூனுஸ் அவர் வந்து இதை வந்து அந்த தடையை வந்து நீக்கிட்டார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கண்டிப்பாக குரூப் 2லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜமாத் தே இஸ்லாமி. அமெரிக்க துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ்க்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் வந்து இப்போ அதிபர் தேர்தலில் வந்து போட்டி நடக்க போகுது. நவம்பர் 5 வந்து அதிபர் தேர்தல் வரப்போகுது. கமலா ஹாரிஸ் சேர்ந்த கட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசியன் சாம்பியன் ட்ராஃபி 2024 வந்து எங்கே நடக்குதுன்னா சீனாவில் வந்து நடைபெற உள்ளது. ஹாக்கி இது வந்து செப்டம்பர் 8 17 வரைக்கும் நடக்க போகுது. இந்தியா, கொரியா, ஜப்பான், மலேசியா, பாகிஸ்தான், சீனா இந்த நாடுகள் கலந்துக்கிறது. இந்திய கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் சிங் தலைமையில் தான் போக போகிறாங்க. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் ஃப்ரான்ஸில் வந்து முறையில் நடக்குது. இது வரைக்கும் ஃப்ரான்ஸில் நடந்ததில்லை, இந்த தடவை தான் நடக்குது. 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 84 பேர் பங்கு விடுறாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. அதில் வந்து என்னென்ன விளையாட்டுனா டேபிள் டென்னிஸு, சைக்கிளிங்கு, ஜூடோ, துடுப்பு போட்டி, துப்பாக்கி சுடுதல், நீச்சல் இதெல்லாம் நடக்கும். தேங்க்யூ. இந்த டீ டைம்ன்ற சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா 2K அகாடமி அப்படின்ற சேனலுக்கு போங்க. தெளிவாக புதுத்தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஃபுல்லாமே போடுறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு எதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நடத்தணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.